அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பெரிய யானை செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. ஒரு பெரிய ஆடு, கோழி எல்லாமே செத்து கிடக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியல. ஒரு சின்ன தூண்டு எறும்பு செத்து கிடந்ததா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு காமெடி பண்ணியிருக்கு. அந்த காமெடி என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி குறிப்பாக பொதுவாக என் மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதை முதல்ல நான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் நேற்றுலேருந்து நீங்கள் திறந்தீங்கன்னு வைங்க, நேற்று சாயந்தரத்துலேருந்து அந்த கொத்தடிமைகளோட வீடியோ வரலங்க. அந்த விளம்பரம் வரல. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படா நீங்கள் அந்த விளம்பரத்துக்கு நடிச்சிங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு விளம்பரமும். இப்போ அந்த விளம்பரம் வரல அப்படின்னோடனே யூடியூப் பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்டாக பேசுவோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளவோ ரொம்ப மும்பரமாக போயிட்டுருக்கு. பணப்பட்டுவாடெல்லாம் ஜோராக நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நம்ம காசு தான் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா கூட இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறியில் போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் இந்த திமுகவுடைய தீய சக்தியின் வேலை அப்படின்றது பயங்கர ஜோரா நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கோவை தெற்கு தொகுதியை நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தொகுதி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மற்றும் மயிலாப்பூர் தொகுதி, இந்த 4 தொகுதியிலையும் அல்ல எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய தொகையை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இன்னைக்கு காலையில் கொடுத்த பேட்டியில் மிகப்பெரிய தொகை ஒன்றை பிடிச்ச மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 650 கோடி ரூபாய்க்கு மேலே தங்கம் மற்றும் உலோக பொருட்களையும் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு யாருமே இது வரைக்கும் உரிமை கோரல. இவ்வளோதையும் தாண்டி தான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம். முதல்ல தேர்தல் நடக்குமா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட குறிப்பிட்ட சில தொகுதி, நான் சொன்ன மாதிரி கோவை தெற்கு தொகுதி எடுத்துக்கங்க. இன்னைக்கு காலையிலேருந்து அதிமுக காரங்க ஒரு பெரிய தர்ணா போராட்டமே பண்ணுறாங்க. அதிமுக சார்பில் அங்கே நம்மளுடைய அம்மன் அர்ஜுனன் அப்படின்ட்டு அந்த வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் சார்பில் அந்த தர்ணா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவர் தர்ணா போராட்டம் நடத்துறது உண்மையிலே ரொம்ப காமெடியாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ராஜபாளையத்தில் அதிமுக காரங்க பல கோடி கணக்கான ரூபாயை பிடிச்சிருக்காங்க. இது அதிமுக சார்பில் நடந்திருக்கு. அப்போ இங்கிட்டு திமுக மற்றும் அதிமுக சேர்ந்து நாடகம் போடுறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துகிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சாதகமாக இந்த சூழல் அமைஞ்சிடக்கூடாது, இந்த தேர்தலை நம்மளே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்தை பூரா வெளியே விடுற விதமாக இந்த தேர்தலை எப்படியா நிப்பாட்டிடுவோன்னு மும்பரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது நம்மளுடைய கணக்கு. ஏன்னா ஒவ்வொரு தொகுதிகளுமே அந்த மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு திமுக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை செலவழிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதிமுகவும் எந்தவித நிகருக்கு, அதாவது இவங்க மட்டம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப மோசமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில தான் இந்த ஒரு தேர்தல் நம்ம சந்திக்க போறோம். பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத. இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளவு நேரம் தான் கண்ண மூடிட்டு இருப்பாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய யானை சத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் புகுந்து 5000 10,000ன்னு ஓட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, 4000 கொடுத்துட்டு இருக்காங்க. தங்க மூக்குத்தி 8000 ரூபா டோக்கன், 2000 ரூபா டோக்கன், 25,000 வரைக்கும்லாம் லால்குடியில் லீமா ரோஸ் அவர்களுடைய தலைமையில் ஜோரா பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. நம்ம சும்மா சொல்லலை, ஆதாரம் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழக நண்பர்கள் மற்றும் நாம் தமிழர்லேருந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்காங்க. ட்ரோன் காட்சிகள், அந்த கேமராவோட கேப்சர் இருக்கு. இவ்வளோதையும் தாண்டி இன்னைக்கு அங்கே பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் கண்ணுக்கு தெரியல. சாதாரண இணைய வழி பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவிகேக்காரங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம். எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டு அந்த அம்மா பேசுகிறாங்கன்னு போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ நேர்மையாக நாங்கள் தேர்தலை நடத்துவோம்னு சொல்லிட்டு வாக்காளரை கவர்றதுக்காக ஒவ்வொரு தொகுதிகளிலும் நம்ம லைட்டு போட்டிருக்காங்களாம், டீப் லைட் கட்டிட்டாங்களாம், சேலை கட்டிட்டாங்களாம், என்னமோ மினுக்குன்னு லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்களாம். வாக்காளர்கள் இதெல்லாம் பார்த்து ஆசையாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தூரம் ஆர்வமாக பேசுறது ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. அவங்களோட பேட்டி பார்க்கும்போதே ரைட்டு, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தீய சக்தி என்ன செய்ய போகுதுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு என்னோட ஒரு கருத்தையும் இன்னைக்கு பொதுமக்களில் சில பேருடைய கருத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ தமிழகத்தில் தேர்தல் வருது. நம்மளுடைய தமிழர் ஆல்ரெடி இருக்கிற முதலமைச்சருடைய தேர்தல் அந்த பணிக்காலம் பார்த்தீங்கன்னா மே 10 முடியுது. அப்போ மே 10 முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் அறிவிக்க முடியாது. மே 10 அறிவிச்சதுக்கப்புறமா உங்களோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைச்சு கவர்னர்கிட்ட கொடுத்துருங்க. கவர்னர் ஆல்ரெடி ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ளே தேர்தல் நடக்க போகுதுன்னா அதுக்கான வேலைகளை மிஞ்சி போனால் 1 மாதம் பார்ப்பாங்களா? இந்த 1 மாதம் தானே இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்கன்னா திமுகவுடைய கையிலையும் பவர் இருக்காது, அதிமுகவுடைய கையிலையும் பவர் இருக்காது, புதுசாக வரப்போகிற கட்சி கையிலையும் பவர் இருக்காது. பொதுமக்களாக இருப்பாங்க, கட்சிகளாக இருக்கும். தேர்தல் நேர்மையாக நடக்கும். இது நம்மளுடைய ஒரு கருத்து. அப்போ எந்த பணப்பட்டுவாடாவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி கையிலேயே நீங்கள் பொறுப்பையும் கொடுத்துட்டு அதிகாரிகளையும் அவங்களுக்கு விலைக்கு போகிற மாதிரி விலைக்கும் வாங்கிட்டு இவ்வளோ மக்களையும் ஏமாத்துற மாதிரி நாங்கள் பணத்தை அங்கே கொஞ்சோன்னு பிடிச்சிட்டோம், இங்கே முன்னுக்குண்டு பிடிச்சிட்டோம், இங்கே 2 பட்டியை பிடிச்சோம்னு சொன்னால் ஊர் முழுக்க இன்னைக்கு கடலில் மிதக்கிற மாதிரி பணம் கடலில் எல்லாருமே மிதந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் என்னதான் நீங்கள் பணம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், மக்கள் வாங்க மாட்டாங்க, வாக்குனாலும் அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிச்சோ அவங்களுக்கு தான்
ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாலும் பணம் அப்படின்ற ஒரு இடத்த தொடும்போதே இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னதான் தமிழக மக்கள் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிற மக்களை நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சா கூட இந்த தேர்தலில் மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போயிருங்க. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ பொதுமக்களுக்கு நாளைக்கு 23ஆம் தேதி நடக்க போகுது. என்னதான் இந்த தேர்தல் வந்து மக்களுக்கு இப்போ நடக்க போனாலும் கூட இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, சில துறைகள் மற்றும் அரசு ஊழியர்கள், தேர்தல் பணியில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கு எல்லாரும் ஆல்ரெடி தேர்தல் முடிஞ்சிருச்சு. அது போக வயசானவங்களுக்கு, அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டில் போயிட்டு தபால் ஓட்டா வாங்கி முடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. இவங்க எல்லாருடைய வாக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டிவிகே அப்படின்ற கட்சிக்கு ரொம்பவே வந்து அதிக அளவில் போயிருக்கிறதா ஒரு சின்ன கருத்து வந்திருக்கு. 90% மேலே காவல்துறையினர், போக்குவரத்து துறையினர், அரசு ஊழியர்கள் மற்றும் வயதானவங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களோட வாயா சொல்லியிருக்காங்க. அப்போ இது இவ்வளோ பெரிய கருத்து கணிப்பு வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும் அப்படின்றது இன்னைக்கு மக்களுடைய கருத்து. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எச்எம் மீடியாக்கள் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும், பேசாமல் தடவி விட்டுறக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கருத்து கணிப்பு நாங்கள் எடுத்திருக்கோம், நாங்களும் பெரிய அப்பாட்டாகிறதான்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் கருத்து கணிப்புலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்களில் நம்மளுடைய பங்குக்கு மக்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பு போட்டுட்டு தான் இருக்கோம். மிகப்பெரிய கம்பெனிகள் எடுத்த கருத்து கணிப்பையும் நம்ம சொல்லியிருக்கோம், அது யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் இன்னைக்கு, அதாவது வாக்களிக்கிறதுக்கு நாளான இன்று பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பை போட்டு மக்களோட மனசில் மாற்று விதையை விதைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில ஏரியாக்கள், இப்போ ஒரு ஏரியான்னு இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இந்த கட்சி தான்ப்பா வரும், இதை தவிர்த்து வேறு யாருமே வர முடியாது, அப்போ இந்த ஏரியாவில் இவருக்கு தான் இன்றைக்கி பவர், இப்போ இந்த ஏரியாவா இங்கே வந்து இவங்களோட ஓட்டு அதிகமாக இருக்குது, அப்போ இவங்களுக்கு இங்கே தான் பதவின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓட்டுகளையும் பிரிக்கிறாங்க. சிறுபான்மையினர்னா சிறுபான்மையினர், சமுதாய ஓட்டுனா சமுதாய ஓட்டு, ஒரு மாதிரியான இந்த வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இங்கே தான் ஓட்டு போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் வந்து பாதிரியார்களை சந்தித்து வந்திருக்கிற மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாதிரியார்களையும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு தேநீர் பார்ட்டி நடத்தியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது தெரியல. அப்போ எல்லாருடைய அந்த கிறிஸ்தவர், அந்த கத்தோலிக்க மன்றம்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவ சார்பில், அவங்களோட சபையில் வந்து உட்கார வச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பாதிரியார்கள் வந்து சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பாங்கில் இன்னைக்கு திமுக இருக்குது. இப்போ மசூதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு மூத்த ஒரு இஸ்லாமியராக இருக்கார்னா அவரை கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னார்னா அந்த சபையில் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் கேட்டுக்குருவாங்க அப்படின்னு ஒரு மனப்போக்கு இருக்குது. ஒரு பெரிய ஜாதியை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஜாதி சங்க தலைவரை வச்சு இவர் சொல்லிட்டாருப்பா, இந்த ஜாதி தங்க தலைவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்கிறதா நம்ம ஓட்டு போடணும், ஆமாப்பா நம்ம அண்ணனே சொல்லிட்டாப்ல, இவர் சொல்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த ஜாதியை மனப்பாங்க. இவ்வளோதையும் தாண்டி இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி காலையில் எல்லாரும் ரெடி ஆகிட்டு காலையில் 9 மணிக்குள்ளே போய் அவங்கவுங்களுடைய வாக்குகளை செலுத்தியாச்சுன்னா கண்டிப்பாக இந்த தேர்தலை நேர்மையாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நாளைக்கு என்னதான் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வர்றீங்க, வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அதிகமாக வந்து டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம், ஏரோப்ளைனில் வரவங்களுக்குலாம் இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து வெளிநாடுகளிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு எல்லாருக்குமே அதை தெரியும், நம்மளும் அதை பேசியிருக்கோம். அப்போ இப்போ சமீப காலங்களில் வர்றவங்களுக்கு அதிக அளவு வந்து விமான கட்டணம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போட போகும்போது ரொம்பவே முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது, இன்னைக்கு நம்ம கையில் ஓட்டு ஸ்லிப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது எல்லா ஏரியாக்கள்லையும் எல்லா கட்சிக்காரங்களையும் கொடுக்குறது. இந்த எஸ்ஐஆர்லாம் வந்து என்ன தான் எடுத்து முடித்தாலும் இப்போ புதுசாக இருக்கிற வாக்காளர்களுக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஓட்டு பதிஞ்ச இடத்துலையும் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற அட்ரஸ்க்கு அந்த பூத் ஸ்லிப் அப்படின்றது வரும். இந்த ஸ்லிப் இல்லைன்னா ஓட்டு போட முடியாதா அப்படின்னு நீங்கள் யாருமே நினைக்க வேணாம். உங்கள் கையில் ஆதார் கார்டு இருந்தால் போதும், ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா போதும். இல்லையா நீங்கள் உங்களோட பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் உங்களோட ஃபோட்டோக்கு கீழே அந்த பேங்க்கோட சீல் வச்சுருப்பாங்க. அந்த சீலோடு இருக்கிற பேங்க்கில் இருக்கிற அந்த ஃபோட்டோவோட உங்களுடைய பேரில் அந்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்புக்கை மட்டுமே எடுத்துகிட்டு போனாலே போதும். பேன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு பேன் கார்டு போதும். இது போக நீங்கள் ஏதாவது நகர்ப்புற ஊரக வேலை கார்டில் அந்த வேலை கார்டு வச்சுருப்பீங்க, அது வச்சுருந்தா அது போதும். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான கம்பெனி அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. போக்குவரத்து துறைக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அது போக நீங்கள் ஏதாவது கம்பெனியில் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க ஒரு கார்டு, அந்த கார்டு போதுமானது. இதெல்லாம் தாண்டி ஆதார் கார்டே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க, குடும்ப அட்டை போதும்னு சொல்கிறாங்க. அதனால பூத் ஸ்லிப் இல்லையே நம்மளால் ஓட்டு போட முடியாதா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து என்ன வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கையில் பூத் ஸ்லிப் கிடைக்கிறது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில கட்சி, குறிப்பிட்ட கட்சிகளுக்கு, இப்போ இன்னைக்கு திமுக காரங்களே எடுத்துக்கங்களேன், இவங்க அதிமுக தான்ப்பா ஓட்டு போடுவாங்க, இவங்களுக்கு நம்ம பூத் ஸ்லிப்பை கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதே போல்
அதிமுககாரங்க எடுத்துக்கோங்க. ஐயய்யோ! இப்ப இருக்கிற இளைஞர்களா, இவிங்க வந்து ஃபுல்லா டிவிக்கு தான் ஓட்டு போடுவாய்ங்க. இவிங்கள்ட்ட பேப்பர் குடுத்து நம்ம என்ன பண்ண? தூக்கி போட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு, இந்த வேலை தான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அதனால பூத் ஸ்லிப் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நான் எல்லாமே சொன்ன ஆவணங்கள்ல இந்த ஏதாவது ஒரு ஆவணம் நீங்க வச்சிருந்தீங்கனாலே போதுமானது. நீங்க அழகா போலாம், வாக்களிக்கலாம். உங்களுடைய அந்த மிஷின்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்களோ, அந்த சின்னத்த வந்து நல்லா பிரஸ் பண்ணிட்டு, அந்த டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் நீங்க வாக்களிச்ச சின்னம் வந்து உங்களுக்கு அங்க காட்டும். தயவுசெய்து நல்லபடியா அத பார்த்துட்டு வெளியில வாங்க. ஏன்னா சீட்லாம் வந்து குடுக்க மாட்டாங்க. அதனால நீங்களே அத பார்த்துட்டு தான் வெளியில வர மாரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு சொல்லிக் குடுங்க. நம்மளோட வீடியோவையும் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நெறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம். குறிப்பா தயவு செய்து எல்லாருமே வாக்களிங்க. நம்மளுடைய கடமை. அந்த ஒரு நாள் நம்ம ஜட்ஜா இருக்க போறோம். அந்த ஜட்ஜ் நம்ம தான், வேற யாரும் கிடையாது. வீட்ல இருக்கிறவங்கள்ட்டயும் சொல்லுங்க. ஒரு வேலையா அது ஒரு வேலையா நெனச்சு ரொம்ப மோசமா முடங்கி கிடக்கிறவங்கள கூட தயவு செய்து கூட்டிட்டு போய் வாக்களிக்க வைங்க. இது நம்மளுடைய தலையாய கடமை. யாருக்கு வாக்களிக்கணுன்றது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லப் போறதில்ல. தமிழ்நாடா மாத்தணும். இந்த தமிழ்நாட்டுல புதுச்சேரியை விட அதிக அளவுல 100% வந்து வாக்குப்பதிவு நடக்கணும். கண்டிப்பா மாற்றம் நடக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. உங்க கருத்தையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.